உனக்கும் வயசாகி போச்சு, எனக்கு வயசாகி போச்சு. உன் புள்ளையும் செலவு தர மாட்டேங்குது, என் புள்ளையும் செலவு தர மாட்டேங்குது. செலவுக்கு நம்ம என்ன பண்றது? நீ சொல்றதும் கரெக்ட் தான். பேசாத உன் கிட்னி வித்துலாமா, அந்த காசை வச்சு நம்ம செலவு பண்ணிடலாம். என்னது என் கிட்னி விற்கலாமா? அப்புறம் உன் கிட்னி? முதல்ல உன் கிட்னி வித்து செலவு பார்த்துக்கலாம்டா, அதுக்கப்புறம் எந்த வித்து. ஏமாத்திட்டா? டேய், என்ன போய் ஏமாத்துறேன்னு சொல்றியா? நம்ம அப்படியே பழக்கிறோம். உன்னை நம்ப மாட்டேன், நீ ஏமாத்திடுவேன். போடாப்பா, நீ நம்ப மாட்டேன், நான் என்ன பண்றது? அது ஆட்டோ இருக்குது, ஆட்டோவில் உட்காரலாம் வா. சட்டெல்லாம் கட்டி மாட்டி விட்டு போய்தா. சரி வா உக்காரலாம். மாதிரி ஆட்டோ வாங்கி ஓட்டினா கூட நல்ல வருவாய் தான். ஆட்டோ ஓட்ட தெரியுமா உனக்கு? சின்ன வயசுல மாட்டு வண்டியே ஓட்டிக்கிறேன், ஆட்டோ ஓட்டுறது பிரமாதம். ஏப்பா, நான் தான் மாட்டு வண்டி ஓட்டிக்கிறேன். மாட்டு வண்டி ஓட்டினா ஆட்டோ ஓட்டுறியா? அது அப்படி அடிக்கிறது, இது முறுக்குறது. என்ன முறுக்குத்தோ அடிக்கிறதோ, காசு இல்லை என்ன பண்றதா? ஏம்பா டக்குன்னு வண்டி அடி போரூர் வரைக்கும் போனோம். போரூரா? என்ன விஷயம்? அதெல்லாம கேட்டிருப்பாங்க. வண்டி அடியா போனோம். எவ்வளவுப்பா தருவா? ஆட்டோ உங்கள்கிட்ட எவ்வளவு தருவணும் என்ன கேட்டாக்கா? எவ்வளவு முதல்ல நீங்க சொல்லுங்க. டீக்கு 10 10 20, டிஃபனுக்கு ஒரு 30. 100 ரூபாய் கேட்கலாமா? 100 ரூபாய் பத்தாது. மதியானம் சாப்பாடு வேறு இருக்குது இல்ல, ஒரு 300 ரூபாய் கேட்கலாம். சாப்பாடு ஒரு மாத்திட்டு அது ஒரு 100 200 ரூபாய் 500 ரூபாய் கேட்கலாம். சாயங்காலம் டீ குடிப்போம், அதுக்கு ஒரு 20. டீ சாப்பிடும்போது 2 பட்டர் பிஸ்கட் வேறு சாப்பிடுவேன், அப்போ 550 ரூபாய் கேட்கலாம். டேய் என்னடா அது இதுன்னு சேர்த்துக்கிறா? 1000 ரூபாய் கட்டுறா ஒரு வையா. அதுவும் கரெக்ட் தான். 1000 ரூபாய் கொடுக்குறியாப்பா? ஏண்டா போரூருக்கு போறதுக்கு ஆட்டோ வருமானு கேட்டேன். நீ டீ சாப்பிட்றதுக்குன்ற மதியம் சாப்பாடுன்றான். மதியம் சாப்பாடுனா நைட் சாப்பாடுன்றான். என்னடா இது கதை? செலவு இருக்குது இல்ல? ஏண்டா உங்க செலவுக்கு வர நான் காசு கொடுக்க முடியும்? ஆட்டோ வருமா வராதரா? 100 ரூபாய் தருவேன். என்ன 100 ரூபாய் தான் தரேன்றாங்க? சரி வாங்கிக்கோ. சரி கொடுப்பா. நீ ஆட்டோவை எடுப்பா. கையில காசு அப்புறம் தான் ஆட்டோ. சரியான ஆளுங்க கட்டு வந்து மாட்டினுக்கிறா. இந்தாடா 100 ரூபாய், வண்டி ஏறான். காசு வாங்க இறங்கு. என்ன 2 பேரும் இறங்கிட்டீங்க? வண்டி ஏடா. நீ எடுத்துட்டு போ. டேய் பைத்தியமாடா உங்களுக்கு? காசு 100 ரூபாய் குத்துறேன் போரூர் விடுடா. 1000 ரூபாய் கொடுத்தா நான் ஓட்டுவோம், 100 ரூபாய் கொடுத்தா நீ தான் ஓட்டிமானோ. கொஞ்சம் கை நீட்டேன். விளக்க மாட்டேங்க போங்கடா போங்கடா. டேய் என்ன அடிச்சுட்டு போறான்? என்ன கொஞ்சிட்டா போனா? எந்த தான் அடிச்சுட்டு போனா? சம்மாடிடா. சரி உக்காரு. தேவையில்லாம ஒருத்தனை பம்புக்கு அடி வாங்கிக்கணுமே. இந்த ஆட்டோ ஓட்ட தெரியும், நீ ஓட்டி போடித்தானா? எங்க வீட்டு ஆட்டோவா ஓட்டுறதுக்கா? நீ தான் ஓட்டுவேனியா? அதெல்லாம் ஓட்டும் போது ஓட்டுவேன், நீ மூடு. கால் வலி ஆட்டோல கூட்டிட்டு போங்கண்ணா. டேய் ஆட்டோல காசு அதிகமா கேட்பாங்கடா. பரவாயில்ல, ஆட்டோல கூட்டிட்டு போங்கண்ணா. நடா நீ இப்பவே கால் வலிக்குதுன்ற. கால் வலினா கால் வலினா சொல்ல முடியும், தலை வலினா சொல்ல முடியும். கூட கூட பேசு. எப்பா ஆட்டோ எடு போலாம். என்ன ஆட்டோ கேக்குறாங்க? அதெல்லாம் வராதுன்னு சொல்லு. ஏன் வராத? ஏன் நாங்கன்னா காசு கொடுக்காம ஏமாத்திட போறோம்? ஏன்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆட்டோ வராதுன்னா வராதுதான். அடா நாயா நீ எதுக்காக வராத சொல்லு. அத சொல்லுவார் போற அவர் கேளு. யோ ஏன் ஆட்டோ வராத? ஆட்டோ ரிப்பேர். நாடா ஆட்டோ ரிப்பேர் ஆமா? அப்படியே இந்த ஆட்டோ கைலாங்கல போட்டு சொல்லு. தம்பி ஓவரா பேசாத. திருப்பதி அடிப்பாங்க மொட்டை, அவன் தலையில கிட்டு சொட்ட. என்னப்பா அது நம்ம தொண்டுக்கு கிண்டல் பண்றேன்னா? அப்படித்தான் பேசுவாங்க. நெக்ல பேசி நிக்காத. ரிப்பேர் ஆட்டோ எதுக்கே வச்சுங்கிற? கைலாங்கல்ல போடியா. ஏன்பா அவன் ஏதோ தெரியாத பேசிட்டான். ஆட்டோ எங்கிட்ட இல்லப்பா, நாங்க சும்மா வாங்கிக்கிறோம். சும்மா உட்காந்துக்கிறீங்களா? அதுக்கே இவ்வளவு நெக்கல் பேச்சா? ஏம்பா எங்க ஆட்டோன்னு சொல்லலப்பா, போப்பா. இவ்வளவு நேரம் இதுங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போறா. வாடா போலாம். என்ன இந்த ஆட்டோல உட்காந்து எல்லாம் திட்டிட்டு போறானுங்க? நம்ம ஆட்டோன்னு நினைச்சிட்டாங்க. நினைக்கிறேன் ஆட்டோவை நம்மள்தான் ஆக்கிட்டா. புரியலையே. இந்த ஆட்டோவை வித்துலான்றேன். என்னப்பா சொல்ற? வந்த ரேட்டு குடுத்துட்டு போயினே இருந்தலாம் அப்படின்ட்டு. நான் ஆட்டோவில் எவனும் உட்காந்துருக்கானுங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றோமா? இந்த ஆட்டோவை விற்க போறோம். விற்க போறீங்களா? என்ன விலைக்கு? உங்ககிட்ட எவ்வளவுக்கு சொல்லு, கஷ்டப்படுற பையனாக்குற தச்சுட்டு போயிடும். ஆஹா, உங்களுக்கு தான் ஆட்டோவா? என் பேரு தான் இது. டப்புன்னு கைத்து போட்டு போயிடுறேன். சரி, எவ்வளவு விலைக்கு தருவீங்க? என்னடா ஒரு 1000 ரூபாய் குத்தலாமா? 1500 ரூபாய். 1500 ரூபாய்க்கு ஆட்டோ தந்துடுறீங்களா? வந்துடுறோம்பா, காசு குத்துட்டு எடுத்துன்னு போயிட்டே இரு. அப்ப 1500 ரூபாய் கொடுத்தா ஆட்டோவை குடுத்துருவீங்க? குத்துடுவோம், கண்டிப்பா கொடுப்போம். இந்த ஆட்டோ வந்து உன் பேர்ல இருக்குது. ஆமா ஆமா. என்ன சட்டை பிடிக்கிறா? சட்டையை பிடிக்காம உங்களை அப்படியே விட்டுருவனடா. திருட்டு பசங்களா, அயோக்கிய பசங்களா, கம்நாட்டி பசங்களா? என்ன பண்ணீங்கிற நீ? ஏண்டா 50,000 ரூபாய் அட்வான்ஸ் பணம் கட்டு மாசம் மாசம் 12,000 ரூபாய் ஈஎம் கட்டிட்டு இருக்கிறது நானு. ஆட்டோ உன் பேர்ல இருக்குதாடா சொட்ட.
தம்பி உன் ஆட்டோவா? பின்ன வேற யாரு, உங்க அப்பா ஆட்டோவா? ஏன் ஆட்டோ தான்டா விளக்கண்ண. நான் எவ்வளவு பச்சு பச்சு சொன்னம்பா, இவன் தான்பா கேட்கல. இல்ல பருப்பு மாதிரி பேசாத, என்னை கோத்து விடாத. ஏய் எல்லாத்துக்காரும் நீதாடா. தம்பி பாரு எவ்வளவு கோவப்படுது. எனக்கு நீதாடா. யாரு நீடா? நீடா நீடா நீதான் காரணம். நீதாடா. ஏய், ஆட்டோ நீதாடா உட்கார சொன்ன. யாரு? நானே உட்கார சொன்னேன். நீதானே போக வந்த. போடா போடா. நீதாடா சொன்ன. போடா. திருட்டு பசங்க. கொஞ்ச நேரத்துல நான் வரலைன்னா வித்துட்டு இருப்பானுங்க போலயே. கிளவன கூட நம்ப முடியாது போல இருக்க. எப்பா ஓடிடலாம்.